ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி. கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி அப்படிங்கிறது ஷூரிட்டி, பிரின்சிபல் டெட்டார், அன்கிரெடிட்டார் 3 கலந்ததாக செக்ஷன் 126 பார்க்குறோம். ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி அப்படிங்கிறது என்ன? ஒரு நபர் அவர் செஞ்ச ப்ராமிஸில் ஃபெயில் ஆனார்னா, அவருடைய ப்ராமிஸை செய்யாமல் போனால் தான் செலுத்துவதாக ஒரு 3வது நபர் ஒத்துக்கொண்டா அதுக்கு பேர் கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டியில் நமக்கு 3 பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆகிறாங்க. ஒன்று, அந்த கேரண்டி கொடுக்கக்கூடிய நபர், அவர் ஷூரிட்டி. யார் ஒரிஜினலாக கடன் வாங்கினாரோ அவர் பிரின்சிபல் டெட்டார். யார் அந்த பணத்தை திருப்பி செலுத்தலையோ அவர் வந்து அவருக்காக, தட் இஸ் யார் அந்த ஒரிஜினல் ஷூரிட்டி கொடுக்குறாரோ அவர் கேரண்டார், தட் இஸ் ஷூரிட்டின்னு சொல்கிறோம். யாருக்கு மேலே யாருக்காக அது செய்யப்பட்டதோ அவர் பிரின்சிபல் டெட்டார். யாரிடத்துல செய்யப்படுதோ அவர் கிரெடிட்டார். பர்சன் டு whom guarantee is made creditor. பர்சன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் whose default guarantee is made அவர் பிரின்சிபல் டெட்டார். who guarantees அவர் வந்து ஷூரிட்டி. அதுக்கு கேரண்டி கொடுக்கக்கூடியவர் ஷூரிட்டி. யாருக்காக கேரண்டி கொடுத்தாங்களோ அவங்க பிரின்சிபல் டெட்டார். யாருக்கு கொடுக்கறதாக ஒத்துக்கிறாரோ அவர் கிரெடிட்டார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஏ வந்து பின்னு இடத்துல ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. சிக்கு வந்து ரூபாய் 10,000 கடன் கொடுக்க சொல்லவும், அந்த சி சப்போஸிங் அந்த கடனை திருப்பி செலுத்தாவிட்டால் தான் செலுத்துறதாகவும் ஒத்துக்கிறாரு. அப்போ ஏ கேரண்டி கொடுக்கறதுனால அவர் ஷூரிட்டி. சி தான் அந்த பணத்தை வந்து பி இடத்துலேருந்து வாங்குறாரு, அவர் பிரின்சிபல் டெட்டார். பி வந்து அந்த கடன் கொடுத்தவர். சி திருப்பி செலுத்தாட்டா ஏ பிக்கு செலுத்தணும். அதனால் பிங்கிறவர் கிரெடிட்டார். ஸோ ஏ ஷூரிட்டி, சி பிரின்சிபல் டெட்டார், சி கிரெடிட்டார். 3 பார்ட்டி இங்கே வராங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். எக்ஸாம்பிள் 6 டெக்ஸ்ட் புக்கில் இது கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 7 வந்து எக்ஸ் அண்ட் ஒய் 2 பேரும் ஒரு கார் ஷோரூமுக்கு போகிறாங்க. அங்கே எக்ஸ் வந்து டீலர்கிட்ட சொல்கிறாரு அவருக்கு லேட்டஸ்ட் மாடல் கார் கொடுக்க சொல்லியும், அப்படி ஒய் அந்த காருக்கான பணத்தை செலுத்தலைன்னா தான் செலுத்துவதாகவும் ஒத்துக்கொள்கிறாரு. அப்போ ஒய் அந்த ப்ராமிஸுக்கான பணத்தை பே பண்ணலன்னா அந்த கார் ஷோரூம் டீலர் வந்து எக்ஸன் இடத்துலேருந்து அந்த பணத்தை வசூல் செய்து கொள்ளலாம். இது எக்ஸாம்பிள் 7 பார்க்குறோம். இங்கே இது கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டின்னு ஆகுது. ஏன்னா எக்ஸ் வந்து ஒய்க்காக அந்த லைபிலிட்டியை தான் பே பண்ணுறதாக, தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறதாக, அவர் பே பண்ணாட்டா தான் பே பண்ணுறதாக ஒத்துக்கிறதுனால இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டிங்கிறத நம்ம ட்ரைபார்ட்டி அக்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். இங்கே 3 கான்ட்ராக்ட் இருக்கிறதுனால அதை அப்படி சொல்கிறோம். என்ன 3 கான்ட்ராக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு அதில் வந்து ஒரு பிரின்சிபல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது அந்த பிரின்சிபல் டெட்டார் அண்ட் கிரெடிட்டார், யார் பணத்தை கொடுக்குறாரு, யார் அந்த உதவியை பெறாரு, இவங்க 2 பேருக்குள்ளே முதல் ஒரு கான்ட்ராக்ட் வருது, அது பிரின்சிபல் கான்ட்ராக்ட். ரெண்டாவது செகண்டரி கான்ட்ராக்டு கிரெடிட்டார் அண்ட் ஷூரிட்டி, அந்த பணத்தை கொடுத்தவருக்கும் அந்த கேரண்டிக்கும் நடுவில் ஒரு கான்ட்ராக்ட் வருது, அது செகண்டரி கான்ட்ராக்ட். அப்போ இங்கே முதல் கான்ட்ராக்டுங்கிறது பணம் பெற்றவர், பணம் கொடுத்தவர். ரெண்டாவது கான்ட்ராக்டுங்கிறது பணம் கொடுத்தவருக்கும் அதுக்கான கேரண்டி, அந்த வாங்கினவர் திருப்பி செலுத்தாட்டா தான் கொடுக்கறதாக ஒத்துக்கொள்ளக்கூடிய கேரண்டி அவர் கேரண்டாருக்கும் நடுவில் வர்றது செகண்டரி கான்ட்ராக்ட்.
அப்போ இங்கே மூணாவதாக ஒரு இம்ப்ளைடு கான்ட்ராக்ட் இருக்குது. அது வந்து ஷூரிட்டிக்கும் பிரின்சிபல் டெட்டாருக்கும், whereby principal debtor is under an obligation to indemnify the surety. அதாவது இந்த நடுவில் பணத்தை பெற்றவர் கொடுக்காட்டா இந்த கேரண்டர் வந்து பணத்தை கொடுத்தவருக்கு திருப்பி தரணும். அப்போ இந்த கடன் பெற்றவர் திருப்பி தரலைன்னால் கேரண்டர் அவருக்கு பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு அவருக்கும் இந்த பணத்தை கொடுக்க மறந்தவருக்கும் அல்லது கொடுக்காதவருக்கும் இந்த ஷூரிட்டிக்கும் இடையில ஒரு கான்ட்ராக்ட் வருது. அது இம்ப்ளைடு கான்ட்ராக்ட். ஏன் இவர் செலுத்தாததுனால தான் அந்த கேரண்டர் செலுத்த போகிறாரு. இப்போ அவர் செலுத்தின தொகையை அவருக்கு திருப்பி செலுத்தணுங்கிறதுல இங்கே வந்து இம்ப்ளைடு கான்ட்ராக்ட் வருது. நம்ம கரெக்டாக அந்த பார்ட்டிஸோட நேம் வச்சு பேசணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் கான்ட்ராக்டுங்கிறது டெட்டாருக்கும் கிரெடிட்டாருக்கும் நடுவில் வருது. செகண்டரி கான்ட்ராக்டுங்கிறது கிரெடிட்டாருக்கும் ஷூரிட்டிக்கும் நடுவில் வருது. இம்ப்ளைடு கான்ட்ராக்டுங்கிறது ஷூரிட்டிக்கும் பிரின்சிபல் டெட்டாருக்கும் நடுவில் வருது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஷூரிட்டி வந்து அவர் இந்த டெட்டார் பே பண்ணாததுனால தான் அவரோட டிஃபால்ட்டுனால தான் தான் பே பண்ணுறதுக்கு நடுவில் வர்றாரு. இப்போ அவர் பே பண்ணிட்டதுனால அவருக்கு இவர் ரீபே பண்ணணுங்கிறதுக்காக மூணாவது கான்ட்ராக்ட் இம்ப்ளைடு கான்ட்ராக்ட் இவங்க நடுவில் வருது. அப்போ ரைட் ஆஃப் ஷூரிட்டி அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகாது. எப்போது கிரெடிட்டார் ஹஸ் ரெஃப்யூஸ் டு sue the principal debtor or that he has not demanded the sum due from him. ஷூரிட்டி அவருடைய ரைட்டு வந்து கிரெடிட்டார் அந்த பிரின்சிபல் டெட்டார் மேலே லீகலாக எதுவும் போடலைங்கிறதுனால இவருடைய உரிமை வந்து எந்த விதத்துலேயும் ஷூரிட்டி கேரண்டாருடைய உரிமை எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படுவது இல்லை. ஏன்னா தான் பணத்தை வந்து ஷூரிட்டிக்காரர்கிட்ட வந்து டிமாண்ட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு இதனால இவர் வந்து நான் பிரின்சிபல் டெட்டார் மேலே ஃபைல் பண்ண மாட்டேன், கேஸ் போட மாட்டேன்னு கிரெடிட்டார் சொன்னாலும் ஷூரிட்டி கொடுத்தவருக்கு கேரண்டாருக்கு அந்த ரைட்டு வந்து அஃபெக்ட் ஆகாது. அவருக்கு அந்த ரைட்டு இருக்குது. அப்போ கான்ட்ராக்ட் ஆஃப் அக்ரிமெண்ட்டில் பிரின்சிபல் கான்ட்ராக்ட், செகண்டரி கான்ட்ராக்ட், இம்ப்ளைடு கான்ட்ராக்ட் இருக்குங்கிறது நம்ம பார்த்துட்டோம். அதை டயக்ராமேட்டிக்காக டெக்ஸ்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ கேரண்டி. ஒரு கேரண்டி அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும்? வேலிட் ரெக்வசிட்ஸ். ஃபஸ்ட் ஒன்று பர்பஸ். The purpose of the guarantee being to secure the payment of a debt, the existence of recoverable debt is necessary. பிரின்சிபல் டெட் இல்லைன்னு சொன்னால் வேலிட் கேரண்டி கிடையாது. பர்பஸே வந்து அந்த கடனை திருப்பி செலுத்தாதப்போ இவர் வந்து வாங்கினவர் செலுத்தலைன்னா தான் செலுத்துறதாக ஒத்துக்கிறாரு. அப்போது அந்த பர்பஸ் ஆஃப் கேரண்டியே வந்து அந்த டெட்டை ரீபேமெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணுறது தான். அப்போ ரிகவரபிள் டெட்டுங்கிறது அந்த இடத்துல கம்பல்சரியாக இருக்கணும். பிரின்சிபல் டெட் இல்லைன்னா வேலிட் கேரண்டியே இல்லைன்னு போயிடும். செகண்ட் வந்து கன்சிடரேஷன். எந்த ஒரு கான்ட்ராக்ட் மாதிரியும் இந்த கேரண்டி ஆஃப் கான்ட்ராக்ட்லேயும் அதில் ஒரு கன்சிடரேஷன் இருக்கணும். கன்சிடரேஷன் இல்லைன்னா அது வாய்ட் ஆகிடும். பட் அதில் டைரக்ட் கன்சிடரேஷன் இருக்கணுங்கிறது இல்லை. ஷூரிட்டிக்கும் கிரெடிட்டாருக்கும் நடுவில் டைரக்ட் கன்சிடரேஷன் இருக்கணுங்கிறது நெசசிட்டி இல்லை. செக்ஷன் 127 படி கன்சிடரேஷன் அப்படிங்கிறது பிரின்சிபல் டெட்டாருக்கும் சஃபிஷியன்ட் கன்சிடரேஷன் டு அந்த பிரின்சிபல் டெட்டார் கொடுத்த கன்சிடரேஷனே போதும், அதுவே சஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். பட் past consideration is no consideration for the contract of guarantee. past consideration முன்னால் செய்தது, அதாவது இறந்த காலத்தில் நிகழ்காலத்தில் இல்லாமல் முன்னால் இருக்கிற கான்சிடரேஷன் இதுக்கு எடுத்துக்க மாட்டோம். பிரின்சிபல் டெட்டார் அப்படிங்கிற ஒரு கம்பிட்டன்ட் ஒரு பர்சனாக இல்லைன்னா கான்ட்ராக்டுக்கு அவர் வந்து கான்ட்ராக்டுக்குள்ளே இறங்க தகுதி இல்லாதவராக இருந்தால் அந்த கேரண்டி இஸ் வேலிட். But if surety is incompetent to contract, the guarantee is void. அதாவது ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு அவர் இன்கம்பீட்டண்ட்டாக இருந்தால் கூட அந்த கேரண்டி இஸ் வேலிடுன்னு பார்க்குறோம். ஆனால் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கே அவர் இன்கம்பீட்டண்ட்டாக இருந்தால், ஷூரிட்டி கொடுக்கவர் இன்கம்பீட்டண்ட்டாக இருந்தால் கேரண்டி இஸ் வாய்ட். பிரின்சிபல் டெட்டார் யாருக்காக அந்த கேரண்டி எடுத்தாங்களோ அவர் இன்கம்பீட்டண்ட்டாக இருந்தாலும் அந்த கேரண்டி செல்லுபடி ஆகும். ஆனால் ஷூரிட்டி கொடுக்குற ஒரு கேரண்டி கொடுக்குறவரும் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறதுக்கு இன்கம்பீட்டன்ட் பர்சனாக இருந்தால் அந்த கேரண்டி வாய்டு, அது வந்து செல்லுபடி ஆகாதுங்கிறது தான் பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் 8,
B requests A to sell and deliver to him goods on credit. A agrees to do so provided C will guarantee the payment of the price of the goods. ஏங்கிற ஒரு இடத்துல இருந்து பி ரெக்வஸ்ட் பண்ணுறாரு அவருக்கு குட்ஸை கடனில் கொடுக்க சொல்லி கடன் வியாபாரத்திற்காக. ஏ ஒத்துக்கொள்கிறாரு. ஆனால் என்ன கண்டிஷன்? சி கேரண்டி கொடுத்தா, சிங்கிற மூன்றாவது நபர் இந்த பொருட்களோட விலையை ரீபே பண்ணுறதாக கேரண்டி கொடுத்தா தான் கடனுக்கு பொருட்களை இவருக்கு கொடுக்கறதாக ஒத்துக்கிறாரு. சியும் அதை ப்ராமிஸ் பண்ணுறாரு. In consideration to A's promise to deliver the goods. As per section 127, there is sufficient consideration for C's promise. Hence, the guarantee is valid. இங்கே கன்சிடரேஷன் இருக்குது. ஏ அந்த குட்ஸை நீ இப்போ செல் பண்ணால் பிக்கு நான் உனக்கு ரீபே பண்ணுறதாக ஏ சி ஒத்துக்கொள்கிறாரு. அப்போ ஏவுடைய ப்ராமிஸ் குட்ஸை டெலிவர் பண்ணுறதுக்கு அங்கே கன்சிடரேஷன் இருக்குது. ஆகையினால இந்த கேரண்டி இஸ் வேலிட். எக்ஸாம்பிள் 9. A sells and delivers to goods to B. C afterwards without consideration agrees to pay for them in default of B. This agreement is void. A sells goods and delivers goods to B. A goods Bக்கு வித்துறாரு, டெலிவரியும் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் சி எந்த ஒரு கன்சிடரேஷனும் இல்லாமல் பி டிஃபால்ட் பண்ணால் நான் குட்ஸு கொடுக்குறேன், நான் பணம் கொடுக்குறேன்னு எடுத்தால் அந்த அக்ரிமெண்ட்டு வாய்ட் ஆகிடும். ஏன்னா இது முதல்ல பண்ணுற ப்ராமிஸை முதல்ல நீங்கள் கேரண்டி கொடுத்தா நான் குட்ஸை கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணார்னா அங்கே கன்சிடரேஷன் இருக்குது, அது வேலிட் ஆகும். ஆனால் இங்கே இவர் டெலிவரி பண்ணதுக்கப்புறம் குட்ஸை கொடுத்ததுக்கப்புறம் இவர்கிட்ட கேரண்டிக்கு வந்தால் அது வேலிட் இல்லை, அக்ரிமெண்ட் இஸ் வாய்ட். நெக்ஸ்ட், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் liability. There must be an existing liability or a promise whose performance is guaranteed. Such liability or promise must be enforceable by law. அதாவது ஏற்கனவே அந்த ரெண்டு நபர் ஒரு டெட்டாருக்கும் கிரெடிட்டாருக்கும் நடுவில் ஒரு ப்ராமிஸ் அந்த ப்ராமிஸில் அந்த பர்ஃபார்மன்ஸ் கேரண்டி கொடுக்கப்பட்டிருக்கணும். அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ லைபிலிட்டின்னு சொல்கிறோம். அந்த சட்டத்தின்படி அது செல்லுபடியான ஒரு லைபிலிட்டியாவோ ப்ராமிஸாவோ இருக்கணும். சட்டத்தின் பால் அதில் கொண்டு போய் நிறுத்த முடிஞ்ச கேஸ் போடக்கூடிய வகையில் இருக்கணும். ஆனால் டைம் பாராக இருக்கக்கூடாது. அது எப்போவோ நடந்த ஒரு செயலாக இருக்கக்கூடாது. சட்டத்தின் பால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு செயலாக இருக்கக்கூடாது. 4th one நோ மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆர் கன்சீல்மெண்ட். செக்ஷன் 142 and 143. அதாவது ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன் கிரெடிட்டார் பண்ணியிருந்தாலோ அவருடைய நாலேஜோடையோ ஒப்புதலோடையோ இல்லை ஒரு டிரான்சாக்ஷனோட ஒரு பகுதி அல்லது ஒரு செயல் அல்லது ஒரு பொருள் அது ஒரு தப்பாக மிஸ்ரெப்ரசன்ட் ஆகியிருந்தது, அதை பண்ணி அந்த கிரெடிட்டார் ஒரு கேரண்டி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது செல்லுபடியாகாது. அதே மாதிரி where the creditor has obtained by means of keeping silence as to material circumstances is when invalid. இந்த இடத்துல ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன் பண்ணாலும் தப்பு, இல்லை சைலண்ட்டாக அமைதியாக இருந்தால் அதன்படி கேரண்டி வாங்கியிருந்தாலும் அது செல்லுபடியாகாதுங்கிறது தான் இந்த 142, 143 சொல். இப்போ எக்ஸாம்பிள் 10. A engages B as clerk to collect money for him. B fails to account for some of his receipts and A in consequence calls upon him to furnish security for his duly accounting. C gives his guarantee for B's duly accounting. A does not acquaint C with his previous conduct. B afterwards make default. The guarantee is invalid. ஏங்கிறவரை பி அப்படிங்கிற ஒரு நபரை தன்னுடைய கிளர்க்காக நியமனம் செய்கிறாரு. எதற்காகனா தனக்கு வர வேண்டிய பணத்தை வசூல் செய்கிறதுக்காக. பி என்ன பண்ணுறாரு, சில பணங்களுக்கான ரசீதை கொடுக்கறதில்ல, அக்கௌண்ட்ஸ் கொடுக்கறதில்ல. அதற்கு பின்னால் ஏ சொல்கிறாரு, உங்களுடைய இந்த
அக்கௌண்டிங் ஒர்க்குக்கு நீங்கள் வந்து யாரையாவது ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அக்கௌண்டிங் ஒர்க்கு நீங்கள் செய்கிறதுக்காக பிஏ கிட்ட சொல்கிறாரு நீங்கள் ஒரு செக்யூரிட்டியை கொடுக்கணும்னு. அப்போ சி வந்து பியுடைய அக்கௌண்டிங் ஒர்க்குக்காக கேரண்டி கொடுக்குறாரு. பட் ஏ வந்து சியோடைய எந்த விதமான ப்ரீவியஸ் பியினுடைய நடவடிக்கையை பற்றி எதுவும் சொல்கிறது கிடையாது. அதுக்கு பின்னாலேயும் பி ஏதாவது டிஃபால்ட் பண்ணுறாரு, தப்பு பண்ணுறாரு. இப்போ இந்த இடத்துல அந்த கேரண்டி வந்து இன்வேலிட் ஆகுது. ஏன்னா இங்கே மிஸ் ரெப்ரசன்டேஷனோ சைலன்ஸ் இருக்குது. ஏன் வந்து சியின் இடத்துல இவர் முன்னாலேயே இந்த மாதிரி சில பணங்கள் கையாடல் செய்திருக்காரு, அதுக்கான ரெசிப்ட் காட்டலைங்கிறத சொல்லாமல் விட்டுருக்காரு. அப்போ இவருடைய சைலன்ஸ் அப்படிங்கிறது அந்த கேரண்டியை இன்வேலிட் பண்ணிடுது அப்படிங்கிறது நமக்கு பொருள்படுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 11. A guarantees to C payment for iron to be supplied by him to B. A guarantee கொடுக்குறாரு Cக்கு பேமெண்ட் கொடுக்கறதாக. A guarantees to C payment for iron to be supplied by him to B. C வந்து அயர்னை Bக்கு சப்ளை பண்ணுறாரு 2000 tons. அதுக்கு A பணம் கேரண்டி பண்ணுறாரு. C have privately agreed that B should pay rupee 5 per ton beyond the market price, such excess to be applied in liquidation of an old debt. C வந்து ப்ரைவேட்டாக B கிட்ட ஒரு டன்னுக்கு 5 per ton rupees 5 per ton பே பண்ணோம். இது ஏற்கனவே செய்து கொள்ளப்பட்ட ஒரு கடனுக்கு செலுத்த வேண்டியதாக இதில் வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அப்போ இந்த அக்ரிமெண்ட்டு ஏக்கு சொல்லப்படுவது இல்லை. அப்போது ஏ இதுக்கு லைபிள் இல்லை. அதாவது சி ப்ரைவேட்டாக பி கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாரு. மார்க்கெட் ப்ரைஸை காட்டிலும் ஒரு 5 ரூபாய் அதிகமாக நீ தரணும், ஏன்னா அந்த எக்ஸஸ் வந்து பழைய கடனுக்கு நான் உபயோகப்படுத்திக்குவேன் அப்படின்னு சியும் பியும் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. அந்த 2000 டன்னுக்குரிய பணம் என்னவோ அதை பி செலுத்தாட்டா தான் செலுத்துறதாக ஏ ஒத்துக்கிறாரு. ஆனால் ஏக்கு இது பற்றி தெரியாது, இவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த அக்ரிமெண்ட்டு தெரியாது. அப்போ ஏ கிட்டேருந்து இந்த அக்ரிமெண்ட் மறைக்கப்பட்டபடியால் ஏ கேரண்டாருங்கிற ஒரு பொசிஷனில் லைபிள் இல்லை, அவர் கடனாளியே ஆகிறது இல்லைன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட், ரைட்டிங் நாட் நெசசரி. கேரண்டி அப்படிங்கிறது எழுத்தாலேயோ ஓரலாகவோ சொல்லப்பட்டிருக்கணும், எழுதப்பட வேண்டும்ங்கிறது கட்டாயம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஜாயினிங் ஆஃப் அதர் கோஷூரிட்டிஸ். செக்ஷன் 144 என்ன சொல்லுது? ஒரு பர்சன் கேரண்டி ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது creditor shall not act upon it until another person has joined in it as co-surety. Where a person gives a guarantee upon a contract, that the creditor shall not act upon it until another person has joined in it as co-surety, the guarantee is not valid if that other person does not join. அதாவது இந்த கேரண்டி கொடுக்குற நபர் அந்த கான்ட்ராக்டின் மேலே மற்றொரு நபரும் ஷூரிட்டியாக ஜாயின் செய்யாத வரைக்கும் இது வந்து செல்லுபடி ஆகாதுங்கிறது தெரியப்படுத்தி இருந்தால் அந்த மற்றொரு நபர் ஷூரிட்டியாக ஜாயின் ஆகிற வரைக்கும் இந்த கேரண்டி செல்லுபடி ஆகாது. தட் implies the guarantee by surety is not valid if a condition is imposed by a surety that some other person must also join as a co-surety, but such other person does not join as a co-surety. அதாவது அந்த ஒரு கண்டிஷன் போட்டு என்னோட கூட இன்னொரு நபரும் ஷூரிட்டிக்கு சேர்ந்தால் மட்டும்தான் இந்த கேரண்டிக்கு தான் ஒத்துக்கொள்கிறதாக இவர் ஒரு நிபந்தனை போட்டிருந்தாருன்னா அந்த மற்றொரு நபர் வர்ற வரைக்கும் இந்த கேரண்டி செல்லுபடி ஆகாது. இதுதான் செக்ஷன் 144 சொல்லுது.